வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக நாமல் ராஜபக்ச குற்றச்சாட்டு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் கைது. வவுனியாவில் சிறுமியை தவறான நடத்தைக்குட்படுத்திய நபருக்கு 40 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை. கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு சுகயீன விடுமுறை போராட்டம். அணுசக்தி ஒப்பந்தம் இல்லாமல் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கா நடவடிக்கை. செய்திகள் தொடர்கின்றன. காணிகளை விடுவிப்போம் என கூறியவர்கள் 2 வருடங்கள் கடந்தும் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கருத்து வெளியிட்டார். 1 வருடத்திற்குள் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என அரசாங்கமும் ஜனாதிபதியும் உறுதியளித்திருந்த போதிலும் 2 வருடங்கள் கடந்தும் தேர்தல் நடத்தப்படவில்லை. அடுத்த ஆண்டிலாவது தேர்தல் நடத்தப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதேபோன்றே காணி விடுவிப்பு தொடர்பில் 2 வருடங்களாக காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை. ஜனாதிபதியை தமிழ் கட்சிகள் சந்தித்த போதும் காணி விடுவிப்பு தொடர்பில் முக்கியமாக கூறியிருந்தோம். குறிப்பாக வடக்கு கிழக்கில் முப்படைகளின் வசமுள்ள காணிகளை விடுவிப்பது மற்றும் மலையக மக்களுக்கு காணி பகிர்ந்தளிப்பது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். யாழ்ப்பாணத்தில் பலாலி, மயிலிட்டி, தையிட்டி போன்ற பிரதேச மக்களும் முல்லைத்தீவில் கேப்பாப்பிளவு மக்களும் தமது காணிகளை விடுவிக்குமாறு போராடி வருகின்றனர். அது மாத்திரமன்றி மன்னார், கிளிநொச்சி, கிழக்கு மாகாணத்தில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தங்கள் வாழ்வாதார நிலங்களை மீட்க தொடர்ந்தும் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பில் ஜனாதிபதியிடம் விரைவாக எடுத்து கூறியுள்ளோம். இந்நிலையில் முப்படைகளிடம் இருந்து எந்தெந்த காணிகளை விடுவிக்க முடியும் என்ற அறிக்கை ஒன்றினை வழங்குமாறும் அறிக்கை கிடைக்கப்பெற்றதும் அதன் பின்னர் காணி விடுவிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருந்தார். மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற எமது நோக்கத்தில் மாற்றம் இல்லை என அரசாங்கம் கூறி வந்தாலும் 2 வருடங்களாக எதுவும் இடம்பெறவில்லை. யாழ்ப்பாணத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு காணிகள் விடுவிக்கப்படவில்லை. ஒரு சில வீதிகளை மாத்திரமே விடுவித்துள்ளனர். தொடர்ச்சியாக மக்கள் தமது காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று கோரி போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர். அரசாங்கம் மக்களின் கோரிக்கைக்கு செவி சாய்க்கவில்லை. நாங்களும் போராட்ட களத்தில் நின்றவர்கள் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களின் போராட்டங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் அவர்களின் கோரிக்கைகளை செவிசாய்க்காது இருக்கின்றமையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இனவாதிகள், மதவாதிகள் இல்லை என அரசாங்கம் கூறிக்கொண்டாலும் செயலில் அவ்வாறு இல்லை என கூற முடியும் என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மீதான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முடக்கிவிட்டுள்ள நிலையில் கடந்த கால ஊழல்களின் குறியீடாக மக்களாலும் எதிர்க்கட்சிகளாலும் பார்க்கப்படும் ராஜபக்ச குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அரசாங்கம் தன் அரசியல் முகத்தையும் மக்கள் நம்பிக்கையையும் இழக்க நேரிடும் என்ற அழுத்தம் அரசாங்கத்திற்கு உள்ளதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். ராஜபக்ச ஆதரவாளர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தரப்பினரும் இந்நகர்வுகளை தமது அரசியல் செல்வாக்கை முற்றிலும் அளிப்பதற்காக எடுக்கப்படும் அரசியல் பழிவாங்கல் என சித்தரிக்கின்றனர். எனினும் நாட்டின் தற்போதைய பொருளாதார சவால்கள் மற்றும் நிர்வாக சிக்கல்களில் இருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவே முன்னாள் ஆட்சியாளர்களை கைது செய்யும் படலத்தை அரசாங்கம் கையில் எடுத்துள்ளதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர் என்ற பிம்பம் கொண்ட மஹிந்த ராஜபக்சவை நேரடியாக நெருங்குவது தென்னிலங்கையில் அவருக்கு மீண்டும் ஒரு அனுதாப அலையை உருவாக்கக்கூடும் என்ற அரசியல் அச்சம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் இதன் பின்னணியில் தற்போதைய அரசாங்கம் வரும் கைதுகளோடு நின்றுவிடாது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுக்களை சட்டபூர்வமாக நிரூபித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தல்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இக்கைது சம்பவங்கள் வெறும் அரசியல் நாடகமாக அமையக்கூடாது எனவும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொறியியல் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சர்வாதிகார பாதையில் பயணிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். நாட்டில் நிலவும் நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதை விடுத்து தன் மீதும் எதிர்க்கட்சிகள் மீதும் பழியை போட்டு அரசாங்கம் தப்பிக்க பார்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வரி கொள்கைகளில் அவ்வப்போது மாற்றங்களை செய்வதன் மூலம் சாதாரண உழைப்பாளிகள், நாளாந்தம் வருமானம் ஈட்டுவோர், மாத சம்பளக்காரர்கள் கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவித்துள்ள நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட சில தரப்பினருக்கு மாத்திரம் சலுகைகள்
நிதிகள் அள்ளி கொடுக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசாங்க கணக்குகளில் டிரில்லியன் கணக்கில் பணம் இருப்பதாக காட்டுவது மாத்திரமே ஒரு அரசாங்கத்தின் வெற்றியல்ல என தெரிவித்துள்ள அவர், மாறாக புதிய தொழில் முனைவோரையும் செல்வத்தை உருவாக்கும் குடிமக்களையுமே அரசாங்கம் உருவாக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அண்மையில் இடம்பெற்ற அரச நிதி சைபர் திருட்டு சம்பவங்களின் நஷ்டம் உயர்த்தப்பட்ட வரிகள் மூலமாக பொதுமக்கள் மீதே சுமத்தப்படுவதாகவும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியினால் ஏற்பட்ட இழப்புகள், மின்சார கட்டண உயர்வுகளுக்கு காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் எதிர்க்கட்சியினரை இலக்கு வைப்பதில் கவனம் செலுத்துகின்றது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதனால் மாத்திரம் நீதித்துறையின் தாமதங்களுக்கு தீர்வு கண்டுவிட முடியாது. நீதிபதி வெற்றிடங்களை நிரப்புவதனால், புதிய நீதிமன்றங்களை உருவாக்குதல் மற்றும் நிபுணர் அறிக்கைகளை விரைவாக பெறுவதன் மூலமே வழக்குகளை விரைவுபடுத்த முடியும் எனவும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் மா அதிபர் குறித்து அவர் அளித்த அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக இன்று மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு அவர் சென்றிருந்த போதே இக்கைது சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்தில் முன்னிலையாகியுள்ளார். வழங்கப்பட்ட அறிவித்தலுக்கமைய இன்று காலை 10:30 மணிக்கு பணியகத்தில் முன்னிலையாகியிருந்த நிலையில் போலீஸ் மா அதிபர் தொடர்பாக தாம் வெளியிட்ட கருத்து தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டதாகவும் சாகர காரியவசம் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டார். நண்பனின் 11 வயது மகளை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய நபருக்கு 40 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஆனந்தராஜா தீர்ப்பளித்துள்ளார். இவ்வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2015 மற்றும் 2016 ஆண்டு காலப்பகுதியில் வவுனியா தரணிக்குளம் பிரதேசத்தில் தாயினால் கைவிடப்பட்ட தந்தையின் பராமரிப்பின் கீழ் இருந்த 11 வயதுடைய பெண் பிள்ளையை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய 36 வயதுடைய நபரொருவருக்கு எதிராக வவுனியா போலீசாரினால் 2016 ஆண்டு பி அறிக்கை வவுனியா நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைகளின் தொடர்ச்சியாக குறித்த நபருக்கு எதிராக 2025 ஆண்டு சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் குற்றப்பகிர்வு பத்திரம் வவுனியா மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து குறித்த வழக்கு விளக்கத்திற்கு நியமிக்கப்பட்டது. இச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவருக்கு எதிராக அரசு சட்டத்தரணியினால் சாட்சியங்கள் மற்றும் ஆவணங்கள் நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் வழக்கு தொடர்னர் தரப்பு குறித்த குற்றச்சாட்டுக்களை சந்தேகத்திற்கு அப்பால் நிரூபித்துள்ளதாக தெரிவித்த வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராஜா குறித்த சந்தேக நபருக்கு 40 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளார். அத்துடன் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 2 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் 2 லட்சம் ரூபாய் நீதிமன்ற அபராதம் செலுத்த வேண்டும் எனவும் தீர்ப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கினை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பில் அரசு சட்டத்தரணி சிவஸ்கந்தாஸ்ரீ நெறிப்படுத்தியிருந்தார். இதேவேளை இவ்வழக்கு நடவடிக்கையின் போது சந்தேக நபர் தலைமறைவாக இருந்தமை குறித்த சம்பவத்தினால் சிறுமிக்கு ஏற்பட்ட கடுமையான உடல் மற்றும் உள பாதிப்புகள், பெருகி வரும் சிறுவர் துஷ்பிரயோகங்கள் என்பனவே குறித்த நபருக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட காரணமாக அமைந்ததாகவும் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி தனது தண்டனை தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இலங்கையில் 2026 ஆண்டில் இதுவரை 89,639 டெங்கு தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதுடன் 65 இறப்புகள் பதிவாகியுள்ளன. ஜூலை மாதத்தில் அதிகபட்சமாக 29,973 டெங்கு தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் மேல் மாகாணம் டெங்கு நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு மொத்தமாக 52.93% பேர் டெங்கு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்திலும் கொழும்பு மாவட்டத்திலும் கண்டியிலும் அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளதுடன் நாடு முழுவதும் 119 அதிக அபாயமுள்ள சுகாதார அலுவலர் பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமீபத்திய புள்ளி விவரங்கள் அறிவிக்கின்றன.
இன்று காலை 7 மணி முதல் நாளை காலை 7 மணி வரையிலான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் நிலவும் இயங்கு நிலை வானிலை நிலைமை காரணமாக பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்படுவது தொடர்பில் இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாத்தறையிலிருந்து அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்தில் 60 கிலோமீட்டருக்கும் அதிகமாக வீசும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் கடல் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்பதனால் மறு அறிவித்தல் வரை கடற்பரப்புகளுக்கு செல்ல வேண்டாம் என கடல்சார் மற்றும் கடற்தொழில் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் மட்டக்களப்பில் இருந்து திருகோணமலை, காங்கேசன்துறை மற்றும் மன்னார் ஊடாக சிலாபம் வரையிலும் காலியில் இருந்து மாத்தறை வரையிலான கரைக்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடற்போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் இவ்விடயம் தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ச்சியாக அவதானத்துடன் இருக்குமாறும் கடற்தொழில் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட பிரபல பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்படவுள்ளனர். போலீஸ் உதவி கண்காணிப்பாளர் ஒலுகெல உள்ளிட்ட சிறப்பு போலீஸ் குழுவினர் சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இச்சந்தேக நபர்களில் ஒருவர் பிரபல பாதாள உலக குற்றவாளியான கஞ்சிபானி இம்ரானின் நெருங்கிய சகா எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொலைகள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் தொடர்பாக இக்குழு மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகையின விடுமுறையை அறிவித்து பணிக்கு சமூகமளிக்கப் போவதில்லை என கிராம உத்தியோகத்தர் தொழிற்சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. பயண கொடுப்பனவை உயர்த்தாமை உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து கிராம உத்தியோகத்தர்கள் இன்றும் நாளையும் சுகையின விடுமுறையை பதிவு செய்து சேவையில் ஈடுபடாதிருக்க தீர்மானித்துள்ளனர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அதன் தலைவர் நந்தன ரணசிங்க இதனை தெரிவித்துள்ளார். கிராம உத்தியோகத்தர்களுக்கு வழங்கப்படும் 600 ரூபாய் பயண கொடுப்பனவு கடந்த 8 வருடங்களாக உயர்த்தப்படவில்லை என சுட்டிக்காட்டிய அவர் 2024ஆம் ஆண்டில் குறித்த கொடுப்பனவுக்கு பதிலாக 20 லிட்டர் எரிபொருளுக்கு சமமான கொடுப்பனவை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்தது. இருப்பினும் இதுவரை அது வழங்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றும் நாளையும் நோய் விடுப்பு பதிவு செய்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாகவும் நந்தன ரணசிங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய இத்தொழிற்சங்க நடவடிக்கை நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் அமைந்துள்ள தமன பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பத்மிதியாவா பகுதியில் சட்டவிரோத தொல்பொருட்களை தேடும் அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 42 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வியாங்கொடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். சர்வதேச கப்பல் போக்குவரத்திற்காக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முழுமையாக மீண்டும் திறந்தால் அணுசக்தி ஒப்பந்தம் எதுவும் இல்லாமலேயே ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா வெற்றி பெற்றதாக அறிவித்து போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிகாரிகளுடன் ஆலோசித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதல்களில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் அளிக்கப்பட்டதனால் ஈரான் மீண்டும் அணு ஆயுத திட்டத்தை தொடங்குவது கடினம் எனவும் அமெரிக்காவின் இராணுவ அச்சுறுத்தல் காரணமாக ஈரான் பின்வாங்கியுள்ளதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து சீரானால் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக விதித்துள்ள கடற்படை முற்றுகையை நீக்கி தற்போதைய போர் நிறுத்தத்தை நீடிக்க ட்ரம்ப் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாக திறந்துவிட ஈரான் விதித்துள்ள புதிய நிபந்தனைகள் இந்த ஒப்பந்த செயற்பாட்டை முடக்கியுள்ளது. அமெரிக்காவின் தாக்குதல்களால் ஏற்பட்ட சேதங்களுக்கு பில்லியன் கணக்கான டாலர்களை அமெரிக்கா இழப்பீடாக வழங்க வேண்டும். ஈரான் மீதான அனைத்து பொருளாதார தடைகளையும் முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ள அமெரிக்க இராணுவ படைகளை உடனடியாக வெளியேற்ற வேண்டும். ஈரானிய கடற்பரப்பில் அமெரிக்கா மேற்கொண்டு வரும் கடற்படை முற்றுகையை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. உலகளவில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவில் 1/5 பங்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகின்றது. இந்த வழித்தடம் மூடப்பட்டுள்ளதனால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்து
பணவீக்கம் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் போரை மேலும் விரிவுபடுத்துவது உலக பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கும் என்பதனால் நிலைமையை சீராக்க சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் உள்ளிட்ட பிராந்திய தலைவர்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.